கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். மகாத்மா ஜோதிராவ் புலே 200வது பிறந்தநாள் கொண்டாட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2026. மகாத்மா ஜோதிராவ் புலே எந்த ஆண்டில் பிறந்தார்? 1827. மகாத்மா ஜோதிராவ் புலே இந்திய சமூக புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் எந்த மாநிலத்தில் பிறந்தார்? மகாராஷ்டிரா. மகாத்மா ஜோதிராவ் புலே நிறுவிய சத்யசோதக் சமாஜ் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1873. மகாத்மா ஜோதிராவ் புலே பெண்களுக்கான முதல் பள்ளியை எந்த நகரில் 1848ஆம் ஆண்டு தொடங்கினார்? பூனே. குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார்? மகாத்மா ஜோதிராவ் புலே. ஷேத்கர்யாசா அசூத் என்ற நூலை எழுதியவர் யார்? மகாத்மா ஜோதிராவ் புலே. சமத்துவ நாள் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? 2022. சமத்துவ நாள் யாருடைய பிறந்த நாளை நினைவுகூருகிறது? B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளராக யார் அழைக்கப்படுகிறார்? B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார்? B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் எந்த ஆண்டில் பாரத் ரத்னா விருது பெற்றார்? 1990. டாக்டர் B.R. அம்பேத்கர் எந்த ஒப்பந்தத்தில் மகாத்மா காந்தியுடன் கையெழுத்திட்டார்? பூனா பாக்ட். டாக்டர் B.R. அம்பேத்கர் எத்தனை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்களில் பங்கேற்றார்? 3. டாக்டர் B.R. அம்பேத்கர் எந்த ஆண்டில் பிறந்தார்? 1891. ஜல்லியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டில் நடைபெற்றது? 19. ஜல்லியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான பிரிட்டிஷ் அதிகாரி யார்? ரெஜினால்ட் டயர். ஜல்லியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மக்கள் எந்த சட்டத்திற்கு எதிராக கூடினர்? ரவுலட் சட்டம். ஜல்லியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்க எந்த ஆணையம் அமைக்கப்பட்டது? ஹண்டர் கமிஷன். ஜல்லியன் வாலாபாக் படுகொலை இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் எந்த இயக்கத்திற்கு வழிவகுத்தது? ஒத்துழையாமை இயக்கம். பாடகி ஆஷா போஸ்லே எந்த நகரில் மறைந்தார்? மும்பை. பாடகி ஆஷா போஸ்லே எத்தனை மொழிகளில் 12,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியுள்ளார்? 20க்கும் அதிகமான மொழிகளில். பாடகி ஆஷா போஸ்லே பெற்ற முக்கிய விருதுகளில் ஒன்று எது? பத்ம விபூஷன். பாடகி ஆஷா போஸ்லே பெற்ற மற்றொரு முக்கிய விருது எது? தாதா சாஹெப் பால்கே விருது. சிக்கிம் மாநிலத்தின் முதல் எல்லை கிராம சமூக வானொலி நிலையம் எது? சிக்கிம் சுந்தரி சமூக வானொலி நிலையம். சிக்கிம் சுந்தரி சமூக வானொலி நிலையம் எந்த படைப்பிரிவு தொடங்கியது? த்ரிசக்தி கார்ப்ஸ். சிக்கிம் சுந்தரி சமூக வானொலி நிலையம் எந்த பகுதிகளில் தகவல் தொடர்பை மேம்படுத்த தொடங்கப்பட்டது? தொலைதூர எல்லை கிராமங்கள். வெள்ளை முதுகு கழுகு தமிழ்நாட்டில் எந்த புலிக்காப்பகத்தில் கண்காணிக்கப்பட்டது? முதுமலை புலிக்காப்பகம். வெள்ளை முதுகு கழுகு முதலில் தடோபா அந்தாரி புலிக்காப்பகத்தில் ரேடியோ குறியீடு செய்யப்பட்டது எந்த மாநிலத்தில்? மகாராஷ்டிரா. வெள்ளை முதுகு கழுகு எந்த அமைப்பினால் ரேடியோ குறியீடு செய்யப்பட்டது? பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. வெள்ளை முதுகு கழுகு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் மாயர் கிராமம் அருகே காணப்பட்டது? நீல்கிரி. இந்தியாவின் கடலுணவு ஏற்றுமதி 2024-25 ஆண்டில் எவ்வளவு மதிப்பை கடந்தது? 62,408 கோடி ரூபாய். இந்தியாவின் கடலுணவு ஏற்றுமதியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் பொருள் எது? உறைந்த மீன் பொருள். இந்தியாவின் கடலுணவு ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய சந்தையாக இருக்கும் நாடு எது? அமெரிக்கா. உலகில் 2வது மிகப்பெரிய மீன் உற்பத்தி நாடாக இந்தியா எந்த நாட்டிற்கு அடுத்ததாக உள்ளது? சீனா. இந்தியாவின் மீன் உற்பத்தி 2019-20 ஆண்டில் எவ்வளவு லட்சம் டன்னாக இருந்தது? 141.64 லட்சம் டன். இந்தியாவின் மீன் உற்பத்தி 2024-25 ஆண்டில் எவ்வளவு லட்சம் டன்னாக உயர்ந்தது? 197.75 லட்சம் டன்.
இந்தியாவின் மீன்வளத்துறை சுமார் எத்தனை மில்லியன் மீனவர்கள் மற்றும் மீன்வள விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கிறது? 30 மில்லியன். சிந்தி மொழி இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எந்த ஆண்டில் சேர்க்கப்பட்டது? 1967. இந்திய அரசியலமைப்பு சிந்தி மொழியில் 2026ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது யாரால்? சி.பி. ராதாகிருஷ்ணன். சிந்தி மொழியில் இந்திய அரசியலமைப்பு எந்த எழுத்துரியில் முதன்முறையாக சுதந்திரத்திற்குப் பிறகு வெளியிடப்பட்டது? தேவநாகரி எழுத்துரியில். உலக குவாண்டம் நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 14ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும். உலக குவாண்டம் நாள் கொண்டாடப்படும் தேதி 4.14 எந்த இயற்பியல் மாறிலியை குறிக்கிறது? பிளாங்க் மாறிலி. பைசாகி திருவிழா பொதுவாக எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 13 அல்லது 14. பைசாகி திருவிழா எந்த வகை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருவிழா மற்றும் புத்தாண்டு. பைசாகி அசாமில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? ரொங்காலி. பைசாகி தமிழ்நாட்டில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? புத்தாண்டு. பைசாகி கேரளத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? விஷு. பைசாகி மேற்கு வங்காளத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? நபவர்ஷா. டஸ்ட்லிக் இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெறும் கூட்டு இராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.